முஅரபுனா என்ன, மபுனின்னா என்ன? முஅரபுனா என்ன, மபுனின்னா என்ன அப்படின்னு அல்ஃபியால என்ன சொல்கிறாங்க? மபுனிங்கிறத நம்ம விளங்கிக்கிட்டாலே மபுனி அல்லாதது எல்லாமே முஅரபு அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மபுனிங்கிறனா என்ன அப்படின்னா ஹர்ஃபோடு ஒப்பாக்கப்பட்ட எல்லாமே மபுனி. முஅரபுனா என்ன? ஹர்ஃபோடு ஒப்பாக்கப்படாத எல்லாமே முஅரப். இதுதான் வந்து தாரீஃப். அந்த கடைசி எழுத்து மாறுவது கொண்டு ஆமில்கள் மாறுவது கொண்டு கடைசி எழுத்து மாறுபடும். இது வந்து தாரீஃப் அல்ல, இது வந்து அடையாளமாக சொல்லுவாங்க. அப்போது தாரீஃப் என்னன்னு கேட்டால் ஹர்ஃபுக்கு ஒப்பாக்கப்பட்டது மபுனி, ஹர்ஃபுக்கு ஒப்பாக்கப்படாதது முஅரபு அப்படின்னு நிச்சயவாங்க சொல்லுவாங்க. தான் அல்ஃபியாவில் சொல்லுவாங்க, அல் இஸ்மு மின்ஹு முஅரபுன் வ மபுனி லி ஷபஹிம் மினல் ஹுரூஃபி முதுனி. இஸ்மி என்பது முஅரபும் இருக்கிறது, மபுனியும் இருக்கிறது. ஹர்ஃபுகளோடு ஒப்பாக்கப்பட்டது தான் மபுனியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுவாங்க. மபுனியை பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஹர்ஃபுகளோடு எப்படியெல்லாம் வந்து ஒப்பாக்கப்படும், எப்படியெல்லாம் ஒப்பாக்கப்பட்ட மபுனி? 4 வகையில் ஒரு இஸ்முங்கிறது ஹர்ஃபுக்கு ஒப்பாகும். இந்த 4ல் ஏதாவது ஒரு வகையில் ஒப்பாக்கப்பட்டுச்சுன்னா அது மபுனியிலே சேர்த்துருவாங்க. ஒன்று வதாயத்தான ஒப்பு. வதாயத்தான ஒப்புனா என்னது? எழுத்து ரீதியான ஒப்புன்னு அர்த்தம். நம்ம ஹர்ஃபில் பார்த்தா தெரியும், மேக்சிமம் ஒரு எழுத்து இருக்கும் அல்லது 2 எழுத்து இருக்கும். இப்படி ஒரு எழுத்து வந்த இஸ்மையும் 2 எழுத்து வந்த இஸ்மையும் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்துருவாங்க? வதாயத்தான ஒப்பு இருக்கிறது. எனவே இது ஹர்ஃபுக்கு ஒப்பாயிட்டு மபுனி ஆயிட்டு எழுத்து ரீதியான ஒப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இது பண்ணிடுவாங்க. உதாரணமாக அங்கே என்ன உதாரணம்? கது பல்லு, இந்த 2க்கு 2 எழுத்து தானே. இந்த கது பல்லுங்கிறது ஹர்ஃபு தானே, 2 எழுத்து தானே இருக்குது. இதே மாதிரி 2 எழுத்தாக்கப்பட்டது இஸ்முல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு உதாரணத்தை கொண்டு வராங்க. ஜிஇத்த நா, ஜிஇத்த நா, ஜிஇத்த நீ வந்தாய், நான் நம்மிடத்தில் வந்தாய். ஜிஇத்த தேங்கிறது இஸ்மு தான், நாங்கிறது இஸ்மு தான். தேங்கிறது ஒரு எழுத்து சார்ந்த இஸ்மு, நாங்கிறது 2 எழுத்து சார்ந்த இஸ்மு. எனவே இந்த நாங்கிறது கது எப்படி 2 எழுத்தாக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இது 2 எழுத்து. கது என்பது மபுனி, நா என்பதும் மபுனி. சரி, ஜீத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து அதுவும் மபுனி. ஏன்? ஹர்ஃபுகள்லேயும் ஒரு எழுத்து உடையது இருக்குது. பிஸ்மில்லா பி, அது மாதிரி அத்துஃபுடைய வாவு, அத்துஃபுடைய ஃபா, ஜர்ரு செய்யக்கூடிய லாமு லீ, இதெல்லாம் ஒரு எழுத்து. அந்த ஒரு எழுத்துக்கு தேங்கிறது ஒப்பாக்கப்பட்டதுனால அதுவும் என்னது மபுனியாக்கப்படுது. இது வதாயத்தான ஒப்பு அப்படின்னா எழுத்து ரீதியான ஒப்புல இருக்கிறதுனால மபுனியாக்கப்பட்டது. 2வது மானவியத்தான ஒப்பு இருந்தாலும் அது மபுனியாக ஆக்கப்படும். உதாரணமா மதா அப்படிங்கிறது இஸ்மு, இதுவாகிறது ஷருத்தாக பயன்படுத்தப்படும். அசல்ல ஷருத்தா எதை பயன்படுத்துவாங்க? ஹர்ஃபை தான் பயன்படுத்துவாங்க. இன் தக்கும் அக்கும், நீ நின்றால் நானும் நிற்பேன். இன் தக்கும், இன்னுங்கிறது ஹர்ஃபு தானே, அது ஷருத்தியத்தாக பயன்படுத்தப்படுதா இல்லையா? அதே இடத்துல அதே அர்த்தத்தில் மத்தாங்கிறது பயன்படுத்தப்படுது. மத்தா தக்கும் அக்கும். எனவே இன்னுடைய அர்த்தத்தை மத்தா தருகிறது. மானவியத்தான ஒப்பு இதில் இருக்கிறது. மத்தா இஸ்மாக இருந்தாலும் அது ஹர்ஃபுக்கு ஒப்பாக்கப்பட்டு விட்டது. எனவே மபுனி அப்படின்னு 2வது வகையான மபுனி. 3வது வகையான மபுனி சொல்லுவாங்க கநியாபத்தின் அனில் ஃபஅலி பிலா தஸ்ஸுர். ஃபஅலுக்கு பகரமாக வந்திருக்கும் ஒரு ஃபஅல், ஆனால் அதில் எந்த ஒரு ஆமிலும் நுழையாது. எந்த ஒரு ஆமிலும் நுழைந்து பிரதிபலிப்பை ஏற்படுத்தாத ஃபஅலை தொட்டும் பகரமாக்கப்பட்ட ஒரு ஃபஅல் அதுவும் மபுனி. உதாரணமாக ஹைஹாத்த, சத்தான, சரான, இதெல்லாம் வந்து என்ன அர்த்தத்தை தரும்? ஹைஹாத்த அப்படிங்கிறது பஉத, தூரமாகி விட்டான் அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். அப்படிதானே? அதே மாதிரி லைத்த, லஅல்ல, இது என்ன அர்த்தத்தை தரும்? அத்தமன்னா, அத்தரஜா அப்படிங்கிற ஃபேலுடைய அர்த்தத்தை தரும். ஓகே. ஆனால் அத்தமன்னா அத்தரஜா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆமில் நுழைந்து அத்தமன்னா அத்தரஜாங்கிறது மாமூலா மாறும். அதே மாதிரி ஹைஹாத்து என்ன அர்த்தத்தை தருது? பவுதவுடைய அர்த்தத்தை தருது. பவுதுக்கு முன்னாடி ஆமில் நுழைஞ்சு பவுதுங்கிறது மாமூலா மாறும். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை தரக்கூடிய ஹைஹாத்தங்கிறது மாமூலா மாறாது.
அத்தமன்னா அத்தரஜா அப்படிங்கிற அர்த்தத்தை தரக்கூடிய ரைத்த அல்ல அப்படிங்கிறது அது வந்து ஃபேலுக்கு ஒப்பாக இருக்கிறதே தவிர, ஃபேலுக்கு பகரமாக வந்திருக்கிறதே தவிர ஃபேல் மாறுவது போல் மாமூலாக மாறாது. ஏன்னா இதுவும் ஒரு ஒப்பு. எப்படி ஹர்ஃபுகள் ஆமில் நுழையாதோ, ஆமில் நுழையாததுனால ஹர்ஃபுகள் மாமூலாக மாறாதோ, அதே போல லைத்த என்பதும் லஅல்ல என்பதும் ஹைஹாத்த பஉத சஹின் அவ்வகு இப்படிப்பட்ட சில ஃபேல்கள் இருக்கிறது. ஃபேல்களுடைய அர்த்தத்தை அது தரும், இஸ்மு தான் ஃபேல்களுடைய அர்த்தத்தை தரும், இருந்தாலும் மாமூலாக மாறாததினால் அது ஃபேலுடைய குணம். எனவே அதுவும் அப்படி. மூணாவது கைஃப்திகாரின் உஸ்ஸிலா, அடுத்தவரின் பக்கம் அசலாக தேவையாக்கப்பட்டதை போல. ஹர்ஃபுங்கிறது ஹர்ஃபுக்கு பிறகு ஏதாவது ஒரு வார்த்தை வரணும், ஒரு வாக்கியம் வரணும். ஹர்ஃபுங்கிறது தனித்த அர்த்தத்தை தராது, தனித்த அர்த்தத்தை ஹர்ஃபு தராது. ஹர்ஃபுக்கு அடுத்து இஸ்மு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரணும், அல்லது ஃபேல் வரணும். ஹர்ஃபுக்கு தனித்து நம்ம அர்த்தம் வைக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில இஸ்முகள் இருக்கிறது, அதுக்கும் நம்ம தனியாக அர்த்தம் வைக்க முடியாது. அதுக்கு அடுத்து ஒரு ஜும்லா வரணும், ஒரு வார்த்தை வரணும். இது இதா மௌசூலாத், மௌசூலாத்து கண்டிப்பாக சிலா தேவை. உதாரணமாக ஜித்துக்க இது அப்படின்னு சொன்னால் நமக்கு புரியுமா? இதுன்னு சொன்னால் புரியுமா? புரியாது. அதுக்கடுத்து ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தால் நான் வருவேன் அப்படின்னு ஜா ஜெய்துங்கிறது இதுக்கு பிறகு சொன்னால் தானே புரியும். அதே மாதிரி தான். எனவே இந்த இது அப்படிங்கிறது இஸ்மு தான், இருந்தாலும் ஒரு ஜும்லாவின் பக்கம் தேவையாகிறது. ஹர்ஃபும் அதே போலவே ஒரு ஜும்லாவின் பக்கம் தேவையாகும். எனவே இது இஃப்திகாரின் உஸ்ஸிலா, தேவையாகுதல் என்ற அடிப்படையில் ஹர்ஃபுக்கு ஒப்பாகிவிட்டது. எனவே ஹர்ஃபு மபனி, எனவே இதுவும் மபனி. ஆக மபனி என்பது 4 வகையாக பிரிக்கிறான். எழுத்து சார்ந்த மபனி, எழுத்து சார்ந்த ஒப்பு, அர்த்தம் சார்ந்த ஒப்பு, பகரமாகுதல் என்பது சார்ந்த ஒரு ஒப்பு, தேவையாகுதல் என்பதை சார்ந்த ஒரு ஒப்பு. பகரமாக இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? இஸ்திஅமாலியத்தான ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்திஅமாலி எப்படி ஹர்ஃபை வந்து நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே பயன்பாடு இந்த இஸ்முல இருக்கிறது. ஹர்ஃபுக்கு முன்னாடி எப்படி ஆமில் நுழையாதோ அதே போல் இந்த ஹைஹாத்த லஅல்ல லைத்தலுக்கு முன்னாடி ஆமில் நுழையாது. இது இஸ்திஅமாலியத்தான ஒப்பு தான் சொல்லுவாங்க. வதஇயத்து, மஅனவியத்து, இஸ்திஅமாலியத்து, இஃப்திகாரியத், 4 வகையான ஒப்பு இருப்பதினால் அவைகளும் மபனியாகும்.